ஹை ஃப்ரெண்ட்ஸ், குர்கோனா பாஸ்கெட்பாலோட லாஸ்ட் கேம் அப்படிங்கிற மூவியை தான் பார்க்க போகிறோம். இதோட கதை சுருக்கம்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலி த ரிவெஞ்ச். பிகாஸ் அமெரிக்காவிலேருந்து NBA பிளேயர் வந்து ஜப்பானோட பாஸ்கெட்பாலை அசிங்கப்படுத்துவாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி நம்ம காகமி, அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் வேறக்கால இருக்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு தான் ஸ்டோரி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம காகமியை தான் காட்டுறாங்க. அவனும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பசங்கள்கிட்ட நான் காகமி ஃப்ரம் அமெரிக்கா, ஒன் டே நான் கண்டிப்பாக NBAல ப்ளே பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஸோ அங்கே கட் பண்ணி நம்மளோட பேஸ்கெட் கோர்ட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம காகமியும் பால் எடுத்துட்டு வரான். அவனை பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வராங்க. எவனாலையுமே தடுக்க முடியல. நம்ம காகமியும் கோல் போட ஒருத்தன் கீழே விழுந்துறான். ஸோ அவனை கை கொடுக்க அவனும் வேணாம், இங்க இருக்க பேஸ்கெட் பாலையும் அங்க இருக்க பேஸ்கெட் பாலையும் கம்பேர் பண்றப்ப இங்க ரொம்ப மோசமா இருக்கு, அப்படித்தானே நீயும் அப்படித்தானே நினைச்ச அப்படின்னு கேட்கறப்ப நம்ம காகமியும் இல்ல அப்படின்னு சொல்ல வரான். சரி ஓகே, இதை இங்கேயே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப அங்க கட் பண்ணி நம்ம காகமி நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ இன்னைக்கு ரொம்ப வெயில் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அவன் என்ன லீவ் போட்டிருக்கலாம், தேவையில்லாம ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். அப்போ என்னடா வேடா இருக்கு அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம குறுக்கோ அவன் இருந்துட்டு இன்னைக்கு ரொம்ப வெதர் மோசமா இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்ல, நான் சொன்னதே ஏன்டா திரும்பி சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் கத்த. அப்போ அவன் பேக்ல இருந்து நம்ம டீமோட நம்பர் 2 அந்த டாக் வந்து உழைக்குது. அதே நேரத்துல நம்ம காகமிக்கும் போன் வர. போன்ல யாருன்னு பார்த்தா அலெக்ஸ் தான். அவன் என்ன சொன்னான்னு தெரியல. நம்ம காகமி போனை வைக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா அப்படின்ட்டு சொல்ல, அப்படியே அங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அலெக்ஸ் தான் காட்டுறாங்க. அவளும் யாரோ ஒருத்தன் கருப்பா இருக்கான். அவன் கிட்ட உன்னோட ரிக்வெஸ்ட் நான் அவன் கிட்ட சொன்னேன், ஆனா எனக்கு சரியா தெரியல அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு அவனும் எனக்கு அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. முக்கியமா ஜப்பான்ல இவ்வளவு திறமையானவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவன் சொல்ற பதில் எனக்கு பாசிட்டிவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு அலெக்ஸும் என்னால கேரண்டியா சொல்ல முடியும் ஹேஸ் லவ் பாஸ்கெட் பால் அப்படின்ட்டு சொல்ல அப்படியே டைட்டில் போடுறாங்க. இப்ப நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்துருக்காங்க. பிகாஸ் ஸ்ட்ரீட் பாஸ்கெட் பால் பேஸ் பண்ணி ஒரு ஸ்மால் டோர்னமெண்ட் நடக்க போகுது. சோ அதை டிவில ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை தான் பார்த்துட்டு இருக்க. இப்ப அங்கதான் காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஃபேமஸான ஸ்ட்ரீட் பாஸ்கெட் பால் டீமான ஜபர்வாக் அவங்க கலந்துக்க போறாங்க. முக்கியமா அவங்க NBA பிளேயருக்கு ஈக்குவலான எபிலிட்டியை கொண்டவங்க அப்படின்ட்டு அவங்கள கிராண்டா வெல்கம் பண்றாங்க. இந்த மேட்ச் பாக்குறதுக்காக கோச் அதுக்கப்புறம் நம்ம கேப்டனும் வந்திருக்காங்க. இப்போ அவங்களை எதிர்த்து போட்டி போடுற டீம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. டீம் நேம் என்ன பாத்தீங்கன்னா டீம் ஸ்டார்கி. அதுல நம்ம இசுகி, மஞ்சமண்டையன், காட்சுமாட்சு, கெனிச்சி, அப்புறம் ஆமனே கேப்டனும் இருக்காங்க. சோ இந்த 5 பேர் கொண்டதான் டீம் ஸ்டார்கி. இந்த சைட் டீம் சப்போர்ட் அவங்களும் என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி அந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தனோட பேர் என்னன்னு நம்ம பார்த்தரலாம். இந்த டீமோட கேப்டன் நம்பர் 4 டிஷர்ட் போட்டுருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் கோல்டு ஜிஆர். அண்ட் அவனுக்கு பக்கத்துல நம்பர் 12 அவனோட பேர் ஜாக். நம்பர் 8 ஜேசன் சில்வர். நம்பர் 7 அவனோட பேர் ஆலன். கடைசியா இருக்க அவனோட பேர் பாத்தீங்கன்னா நிக். இந்த 5 பேர் சேர்ந்த டீம் தான் டீம் ஜபர்வாக். சோ மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. பாலை மேல த்ரோ பண்ண டீம் ஜபர்வாக் தான் எடுக்கிறாங்க. நேரா அவங்களோட கேப்டன் அவன் கையில போகுது. அவனும் அந்த பால் எடுத்துட்டு முன்னாடி போறான். அவனை தடுக்கிறதுக்கு நம்ம காட்சி மட்டும் வரான். ஒரு வழியா அவன்கிட்ட இருந்து அந்த பாலை நம்ம காட்சி மட்டும் எடுத்துறான். அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படா நம்ம கைக்கு வந்துச்சுன்னு. சோ அந்த பாலை மஞ்சமண்டையன் அனுப்ப மஞ்சமண்டை அந்த பாலை எடுத்து கொண்டு போய் கோல் போட்டுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் கோல் நம்ம டீம் தான் போடுறாங்க. நம்ம காட்சி மட்டும் ஆப்பனன்ட் கேப்டன் அவனை கிராஸ் பண்ணி போறான். அப்ப அவனோட பேஸ் பாக்குறப்ப கோல் போட்டா அந்த எந்த டென்ஷனுமே இல்லாம ஆளை சிரிச்சிட்டு இருக்கான். இத காட்சி மட்டும் நோட் பண்றான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்பனன்ட் ஆலன் அந்த பாலை எடுத்துட்டு வரான். அவனும் யாருக்கோ பாஸ் பண்ணலாம்னு பாக்குறான். இடையில நம்ம பசங்க பூந்து அந்த பாலையும் எடுத்து கொண்டு போய் கோல் போட்டுறாங்க. ஜபர்வாக் டீம்ல இருக்கவங்களும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க, இதை பார்த்துட்டு உண்மையிலுமே இவங்க நம்மள கிண்டல் பண்றாங்களா அப்படின்ட்டு மஞ்சமண்டைன்னு யோசிக்க, இப்ப பாத்தீங்கன்னா பால் ஆப்பனன்ட் கேப்டன் அவன்கிட்ட இருக்கு. அவனும் அந்த பால் எடுத்துட்டு முன்னாடி வரான். அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு காட்சி மட்டும் வர, டக்குன்னு பாத்தீங்கன்னா பால அப்படி இப்படின்னு அப்படின்னா நெருப்பு மாதிரி பாஸ்டா பால அங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவனோட எல்போ மூலியமா பால ஆலனுக்கு அனுப்ப ஆலன் அந்த பால கோல் போட்டுறான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்பனன்ட் அவங்கள்ட்ட தான் இருக்கு. நம்ம டீம் எவ்வளவு அசிங்கப்படுத்துமோ அசிங்கப்படுத்துறாங்க, வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அமினவும் இதெல்லாம் ரொம்ப ஓவருங்கிறான். இந்த சைடு மேட்சோட முடிவுல நம்ம டீம் வெறும் 1000 பாயிண்ட், அவனுங்க 86. காட்ச மாட்சும் என் கூட விளையாண்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். இவன் பாத்தீங்கன்னா அப்படியே கொடுக்காமே நிக்கிறான். அப்போ ஒருத்த மைக் எடுத்துட்டு வந்துட்டு உங்களோட ஃபேன்ஸுக்கு நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு அவனும் இன்னைக்கு எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சு போச்சு, நீங்க விளையாடுறதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. சாரி, இந்த ஜப்பான்ல இருக்க எல்லாரும் பாஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி நடிக்கிறீங்க. நீங்க எல்லாரும் பாஸ்கெட் பால் பிளே பண்றத நிறுத்திட்டு செத்து போயிருங்க. இல்லன்னா அதை விட ஒரு நல்ல ஐடியா, போயிட்டு குரங்கு கூட சும்மா விளையாடுங்க. இப்ப நாங்க கூட அதை தான் பண்ணோம். மங்கி கூட பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நீங்க குரங்குன்னு ஒத்துக்கோங்க. அதை விட முக்கியமான விஷயம், குரங்குங்கெல்லாம் பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு தகுதியே இல்ல. இது டிவில பார்த்த நம்ம பசங்களும் சரியான டென்ஷன் ஆறாங்க. இந்த சைடு நம்ம காட்சி முடிச்ச கை கொடுத்தோம் பாத்தீங்களா, அந்த கையில எச்சு துப்பிட்டு அவங்க நக்கலா சிரிச்சுட்டு போறாங்க. அப்போ இங்க பாருங்கடா பாஸ்டர்ட், ஏற்கனவே நீங்க வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூட இருங்க அப்படின்ட்டு சொல்ல, இதை கேட்ட சில்வர் நீ என்ன பேசுற அப்படின்ட்டு சொல்ல, பாத்தீங்கன்னா கோச்சோட அப்பா தான். இதை பார்த்துட்டு அவளுக்கே சாக்கா இருக்கு. இந்த சைடு அவரும் ஒரு வாரத்துல ரிவெஞ்ச் மேட்ச் நடக்க போகுது, அதுல நாங்க தோத்தா அங்கேயே நாங்க செத்துருவோம், அப்படி இல்லாம நீங்க தோத்தீங்கன்னா மரியாதையா மன்னிப்பு கேட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்ட்டு சொல்ல, இதை கேட்ட சில்வர் அவன் இருந்துட்டு நீ என்ன சொல்ற கிளவா, இன்னொரு போட்டி வேணுமா, நீ என்ன முட்டாளா அப்படின்ட்டு அவன் சொல்ல, அதுக்கு அவனோட கேப்டன் அவன் இருந்துட்டு வெயிட் பண்ணு, அமைதியா இருக்க, இந்த குரங்குகளை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா இது இப்படி பேசுச்சுன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சேலஞ்சுக்கு
அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான் ஒரு வாரத்துல மேட்ச்ங்கிறதுக்கு. அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப நம்ம பேஸ்கெட் கோர்ட்ல தான் காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் மிராக்கிள் இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வழக்கம் போல நம்ம குறுக்கோ அதுக்கப்புறம் காகமி லேட்டா வராங்க. குறுக்கோ இருந்துட்டு எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவன் சொல்ல கீசேவன் என்ன குறுக்கோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல இந்த சைடு பாத்தீங்கன்னா மோமோய் அப்படியே குறுக்கோ மேல பாஞ்சிடுறா. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இசிக்கி நம்ம கேப்டன் அதுக்கப்புறம் வெள்ளமண்டைன்னு வந்திருக்காங்க. சோ ஜபர்வாக்க பழி வாங்குறதுக்காக வெறி கொண்டு பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா கோச்சோட அப்பா நேரா பாத்தீங்கன்னா ஒரு கிளப் மாதிரி இருக்கு அங்க ஜபர்வாக் டீம் கேப்டனை பார்க்க வந்திருக்காரு. அவன் பாத்தீங்கன்னா ஏதோ சவுடாலுக்கா பெரிய ஆளா காட்டான் உட்காந்துருக்கான். அவரும் ஏதோ பேச வர அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி நம்ம குறுக்கோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை எல்லாரும் மீட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்டுட்டு அவரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா பாடி சோடா அப்படிங்கிறாரு. என் பேர் தான் குறுக்கோ, நானும் இந்த டீம்ல ஒரு பிளேயர் தான் அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்டுட்டு இது என்ன காமெடியா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு சிரிக்கிறாங்க. இல்ல சீரியஸா தான் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சேர்ந்துட்டு இது மாதிரி ஒருத்தன் டீம்ல விளையாண்டா கண்டிப்பா நம்ம சிரிச்சுக்கிட்டே தோத்து போயிருவோம் மாட்டுக்கு அப்படின்னு சொல்ல சில்வர் அவன் இருந்துட்டு தம்பி போப்பா வீட்டுக்கு, இது மாதிரி இடத்துலலாம் நீ இருக்கேன்னு தெரிஞ்சா உங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு குறுக்கவும் ஏன் இப்படி பேசுறீங்க, இதனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்ட்டு சொல்ல இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம பசங்க குறுக்கும் அங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுட்டு என்ன போதோ ஏதோ போதோ அப்படின்ட்டு அவங்க எல்லாம் குடுகுடுன்னு இந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா நாங்க விளையாடுற பாஸ்கெட் பால் பாக்குறதுக்கு குரங்கோட விளையாட்டு மாதிரி தெரியலாம், அதனால என்ன தப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்டுன்னு சில்வர் டென்ஷன் ஆயிரும். அப்போ நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள கொஞ்சம் பேச விட்டா இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எத்த விடுறான். நம்மளும் பறந்து போய் விழுவ அப்படியே நம்ம குறுக்கோட சட்டையை பிடிச்சிட்டு முக்கியமில்லாத விஷயத்துல எனக்கு எந்த கவலையும் இல்ல, அது மட்டும் இல்லாம உங்களோட பேச்ச கேட்கணும்னு எனக்கு அவசியமும் இல்ல அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம பசங்க வந்துடுறாங்க. காகமி அவனை அடிக்கலாம் பஞ்சு வைக்கலாம்னு போறான். பட் ஆனா அவன் அதுக்கு முன்னாடியே தப்பிச்சிடறான். நம்ம ஆமினவும் குறுக்கோ நீ இது ஓகே தானே அப்படின்ட்டு கேட்க இந்த சைடு சில்வர் அவன் இருந்துட்டு ஓ இவங்க தான் நம்ம கூட விளையாட போற அந்த குரங்குங்களா, என்ன இங்கே சண்டை போட்டுக்குவோமா அப்படின்ட்டு அவன் சொல்ல போது நிறுத்துங்க, எதா இருந்தாலும் நம்ம கேம்ல பேசிக்குவோம், இப்போதைக்கு குறுக்கோக்கு அடிபட்டு இருக்கு, சோ அவனை ஃபர்ஸ்ட் ஆஸ்பத்திரி கூட்டு போவோம் அப்படின்ட்டு சொல்றான். என்ன வந்தீங்க நீங்க பெசட்டுக்கு போறீங்க, நீங்க குரங்குன்னு நினைச்சேன், அதை விட நீங்க கோலையும் தான் நாட்டுக்கு, அப்பனா நாளைக்கு மேட்ச் விளையாட வரப்ப எக்ஸ்ட்ரா இன்னும் 2 டிராயர் எடுத்துட்டு வந்துக்கோங்க, பிகாஸ் டிராயர்லயே யூரின் போயிட போறீங்க அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்டுட்டு அக்காசி வாயம் ஒரு அழுக்கு மூட்டை, நாளைக்கு நீங்க தோக்க தயாரா இருங்க, கண்டிப்பா உங்களை அடிச்சு தரமட்டமாக்குவோம் அப்படின்ட்டு சொல்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த அந்த மேட்சும் ஆரம்பிக்க போகுது. சோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜபர்வாக் அவங்களோட ஆணவ பேச்சை அழிக்கிறதுக்காக ஹை ஸ்கூல் பசங்களால உருவான டீம் தான் வேர்பால் ஸ்வாட், இதுல இருக்கவங்க எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு ட்ரீம் டீம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ கைஸ் வேர்பால் ஸ்வாட் விசஸ் ஜபர்வாக் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பாலை த்ரோ பண்றாங்க. அந்த பாலை பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டூசி எடுத்து நேரா அக்காசிக்கு அனுப்புறான். சோ அவனும் அந்த பால் எடுத்துட்டு முன்னாடி போக அவனை டிஃபெண்ட் பண்ண அந்த டீமோட கேப்டனும் இன்னொருத்தனும் வரான். சோ பாலை நேரா ஒரு மூவ்மெண்ட்டை போட்டு ஆமினாவுக்கு அனுப்ப ஆமினா அந்த பால் எடுத்து கோல் போட்டாரான். கோல் போட்டு சில்வரை பார்த்து நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியலடா முட்டா பேல, இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னை அடியோ அடிச்சு கொடிக்கோத்துல தொங்க போட்டுருண்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பாலை ஆப்போனன்ட்ல நிக்க எடுத்துட்டு வரான். அவனும் அந்த பாலை கோல் போடுறதுக்கு த்ரோ பண்றான். பட் ஆனா அந்த பாலை கீசை தட்டி விட அதுவும் கீழே விழுவ அந்த பாலை அக்காசி எடுத்து நேரா ஆமினாவுக்கு அனுப்ப ஆமினாவும் அந்த பால் எடுத்து முன்னாடி போறான். சோ அவனை டிஃபெண்ட் பண்றதுக்காக ஜாக் வர அவனை பார்த்து உண்மையுமே யாரு ஸ்ட்ரீட் பாஸ்கெட் பால்ல திறமையான ஆளுன்னு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பால் அப்படியே பின்னாடி இருந்து முன்னாடி த்ரோ பண்றான். சோ அந்த பால் எடுத்து கோலும் போட்டான் ஆமினே. அகைன் பாத்தீங்கன்னா பாலை ஆப்பனன்ட் கேப்டன் அவன் எடுத்துட்டு வரான். சோ அவனை டிஃபெண்ட் பண்றதுக்காக நம்ம அக்காசியும் இருக்கான். அவனும் அங்கிட்டு இங்கிட்டும் பாலை இது பண்ணி ஒரு மூமெண்ட்டை போட பாக்குறான். பட் ஆனா நம்ம அக்காசி போல்ட்டா நிக்கவும் வேற வழி இல்லாம அவன் என்ன பண்றது யோசிச்சுட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா பாலை சில்வருக்கு அனுப்ப சில்வரும் அந்த பாலை எடுத்து கொண்டு போய் கோல் போறதுக்கு ஜம்ப் பண்ணிட்டு இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்ல எப்பயுமே நம்மால் தான் டிஃபென்ஸுக்கு நிப்பான் ஆட்சுசி. சோ ஆட்சுசி அப்படியே ஜம்ப் பண்ணி யாரா அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு பாலை தட்டி விடு. அது நேரம் பாத்தீங்கன்னா மிடர் மாட்ட போகுது. இதை பார்த்தோனையும் ஏன் இவன் பேசிட்டு பயந்துட்டு போயிட்டு மூலையில நிக்கிறான் அப்படின்ட்டு சொல்ல நான் ஒன்னும் பயப்படலடா முட்டா பயிலுங்களே, டுடே என்னோட லக்கி ஐட்டம் அப்படின்ட்டு ரிமோட்டை காட்டுறாங்க. சோ தலைவனோட லக்கி ஐட்டம் இதுதான் இன்னைக்கு. சோ என்னோட ஷாட் எப்பயுமே மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம தலைவன் கோல போடுறான். ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட முடியல பாத்தீங்கன்னா நம்ம 20 அவனுங்க வெறும் 8 தான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல கூட இருந்தாலும் நம்ம கோச்சோட அப்பா அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா இல்ல அப்படின்னு அவர் யோசிக்க இந்த சைட் மோமோயி ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பாக்குறேன், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்பவே இவங்க இவ்வளவு சோர்வா இருக்காங்க, இதுல இருந்து ஆப்பனட் எவ்வளவு ஸ்ட்ராங்கானவங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு அவ சொல்ல இந்த சைட் நம்ம ஆமினே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு, இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆப்பனண்ட்டை நான் பார்த்ததே இல்ல அப்படின்ட்டு அவன் குதூகலத்துல குதிக்க இந்த சைடு கோல்டு ஜிஆர் கேப்டன் அவன் இருந்துட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு, நான் இது மாதிரி எதிர்பார்க்கவே இல்ல, உண்மையாலுமே ஜப்பான்ல இது மாதிரி பிளேயரும் இருக்காங்களாட்டுக்கு, இருந்தாலும் அவங்க இன்னும் குரங்கு மட்டும்தான், ஆமா தானே சில்வர் அப்படின்ட்டு கேட்க அவனும் ஆமா இப்போ நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, செகண்ட் குவார்ட்டர்ல நம்ம லீட் எடுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்ல சோ செகண்ட் குவார்ட்டரும் ஸ்டார்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷன்ல போய் நிக்க திஸ் டைம் சில்வர் வந்து ஆமினேவை டிஃபென்ஸ் பண்ணி நிக்கிறான். அப்போ கேப்டன் அவனும் பால நேரா சில்வருக்கு அனுப்ப அவனும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு யூனிட்டை போட்டு ஆமினேவை சைடு போட்டு போயிடறான். இதை பார்த்துட்டு லிட்டரலி இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்ட்டு சொல்ல அவனும் அந்த பால் எடுத்து கொண்டு போய் கோல் போடுறதுக்கு போறான். நம்ம ஆர்டிசி ஜாக்கை டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருந்தான். டக்குன்னு இங்கிட்டு அவன் கோல் போடுறத அந்த பாலை தடுக்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவன் லைட்டா புஷ் பண்றான், அந்த பாலும் கோல்ல விழுந்துருது. நம்ம ஆர்டிசியும்
அப்புறம் கீழே விழுந்துறான். இதை பார்த்துட்டு காகமி அண்ணனும் ஆட்சியை விட அவன் ஓவர் பவர்டா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல இந்த சைடு சில்வர் அவன் இருந்துட்டு நான் லைட்டா தான் முயற்சி பண்ணேன், அதுக்கே ரிசல்ட் இதுதான். குரங்குங்களா நீங்க ரொம்ப பலமீனமா இருக்கீங்க, உங்களுக்கு அடிப்படாம நான் பார்த்து விளையாட மாட்டுக்கு அப்படின்ட்டு அவனும் சொல்ல பால பாத்தீங்கன்னா நம்ம கீசை எடுத்து முன்னாடி போயிட்டு அப்படியே நம்ம அக்காசிக்கு அந்த பாலை அனுப்ப அக்காசி அந்த பாலை கோல் போடலான்னு த்ரோ பண்றான். பட் ஆனா அந்த பாலை சில்வர் தட்டி விட்டுறான். தட்டி விட்டு அந்த பாலை எடுத்துட்டு கொண்டு போய் ஃப்ரீ த்ரோ லைன் அதுக்கு முன்னாடியே ஒரு மேசிவான ஜம்ப் எடுத்து அந்த பாலை கோல் போடுறான். லிட்டரலி வேற மாதிரி அப்படியே எல்லாத்தையும் பார்த்து இதை பாத்தீங்களா மங்கேஸ், உங்க லைஃப் டைம்ல இது மாதிரி உங்களால பண்ணவே முடியாது, உங்களோட திறமைக்கும் எங்களோட திறமைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு தெரியுதா, நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இதை ஈடுகட்ட முடியாது அப்படின்ட்டு சொல்ல அகைன் பாத்தீங்கன்னா கீசி அந்த பாலை எடுத்து கொண்டு போய் கோல் போடுறது இது பண்றான். அந்த பாலை சில்வர் தட்டி விட்டுறான். பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம பசங்க கோல் போடலாம் ட்ரை பண்றப்பலாம் சில்வர் அவன் வேற லெவல்ல டிஃபென்ஸ் பண்றான். ஒரு கட்டத்துல நம்ம பசங்க டைம் அவுட் எடுக்க இப்ப ஸ்கோர் எவ்வளவுன்னு பார்த்தா நம்ம 24 அவங்க 33. லிட்டரலி அப்படியே தலையில மாத்திட்டான். அவன் ஒருத்த மட்டுமே, இன்னும் 4 பேர் அவங்க என்ன பண்ண போறாங்க தெரியல. பெஞ்சில கோச்சோட அப்பா அவர் இருந்துட்டு கிளியர்லி இட்ஸ் நாட் a கோட், ஆனா அவங்களோட உண்மையான திறமை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்ல இந்த சைடு நம்ம குறுக்கோ ஆட்சி நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க அவனும் டோட்டலி ஐம் ஃபைன், ஆனா அவன் என்னை ரொம்ப கோவப்படுத்துறான், இருந்தாலும் அவனை நசுக்க போறேன் அப்படின்ட்டு சொல்ல அப்படின்னு அவன் சொல்ல நம்ம கோச்சோட அப்பாவும் நம்ம டீம்ல இருக்க 5 பேரோட பேலன்ஸும் சமமா இருக்கு, இருந்தாலும் நம்ம கிட்ட அவங்கள தடுத்து நிறுத்துற அளவுக்கு ஹார்ஸ் பவர் இல்ல, சோ லைனப்ப சேஞ்ச் பண்ணோம், அக்காசி மிடோரிமா நீங்க அவுட், குறுக்கோ காகமி நீங்க உள்ள அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்டுட்டு ஆட்சியும் ஹே அப்படின்னா அப்படின்ட்டு அவனும் கேட்க அது கோச்சோட அப்பாவும் நீ புத்திசாலி தானே, அதனாலதான் இன்சைட வலுவப்படுத்த நான் காகமியை இது பண்ணிருக்கேன், கீசே அக்காசி இடத்துல இருந்து நீ பால மூவ் பண்ணுவ, மீதிய நீ பாத்துக்குவ அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு இவனும் என்னால தனியாவே எல்லாமே பாத்துக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு அக்காசியும் ஆட்சி கோச் அவர் பேச்ச கேளு, அப்படின்னாதான் நம்மளால ஜெயிக்க முடியும், நீ ஒருத்தனை ஜெயிக்கிறது இங்க முக்கியம் இல்ல, டீமா ஜெயிக்கணும் அதுதான் முக்கியம், சோ கோச் என்ன சொல்றாரோ அது பிரகாரம் கேட்டு நம்ம நடந்துக்கிட்டாதான் நம்ம டீம் ஜெயிக்கும் அப்படின்ட்டு சொல்ல இப்ப டைம் அவுட்டும் முடியுது. எல்லாரும் உள்ளார போக அப்ப பாத்தீங்கன்னா ஜாக்கும் அவன் கூட இன்னொருத்தனும் சேர்ந்துட்டு நேத்து இந்த பையன் தானே நம்மள்ட்ட உதவாங்கனா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க. பால் இப்ப சில்வர் எடுத்து சில்வரை டிஃபெண்ட் பண்ண நம்ம ஆட்சியும் இருக்கான், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டிஃபென்ஸ் பண்றான், இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகல, அசால்ட்டாவே அப்படியே ஒரு யூட்டனை போட்டு அந்த பாலை கோல் போட ஜம்ப் பண்ண சோ அதை தடுக்கிறதுக்காக நம்ம காகமியும் ஹைட்டா ஜம்ப் பண்றான். இதை பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த அளவுக்கு ஹைட்டா ஜம்ப் பண்றானே, இருந்தாலும் உன்னால என்ன தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம ஆமினே என்ன தம்பி உன்னால அவனை தடுக்க முடியும்னு நினைக்கிறியா, மேபி என்னோட உதவி உனக்கு தேவைப்படலாம், சோ அதனாலதான் நானும் ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பாலை தட்டி விட்டுறாங்க. இதனால அந்த பால் நேரா ஆட்சிக்கு போகுது. ஆட்சி அந்த பாலை அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கி போறான். அதை பார்த்துட்டு இவங்களும் அங்க யாருமே இல்லடா, யாருக்குடா அனுப்புற முட்டாப்பேல அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம குறுக்கோ என்ட்ரி கொடுத்து திஸ் இஸ் கவுண்டர் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பாலை நேரா கீசேக்கு அனுப்புறான். சோ கீசேவும் அந்த பாலை முன்னாடி எடுத்துட்டு போக அசால்ட்டாவே பாத்தீங்கன்னா ஜேஆர் அவனுக்கு முன்னாடி வந்துடுறான் அவனை டிஃபெண்ட் பண்ண. இந்த சைடு ஆலன் திரும்பி பாக்குறான் சில்வரை, அவன் பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சு சிலையாட்டா இருக்கும், என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கீசேவை ஸ்டாப் பண்ண வர பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஆமினேவும் வரான். இதை பார்த்துட்டு ஆடியன்ஸ்லாம் 2 vs 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கீசே பாலை ஆமினே இருக்க சைடு அனுப்பாம இந்த சைடு அனுப்புறான். பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம காகமி வந்து அந்த பால் எடுத்து கோல் போட்டுறான். இதை பார்த்துட்டு வெள்ள மண்டேனும் எல்லாரும் நல்லா சிங்க்ல விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல அப்பதான் இந்த சைடு காட்டுறாங்க ஆமினே கீசே கிட்ட பாலை எனக்கு அனுப்பாம ஏன் இவனுக்கு அனுப்புன அப்படின்னு சொல்லிட்டு கீசே கூட சண்டை போட காகமியும் நான் கோல் போட்டனால உனக்கு எதுவும் பொறாமையாடா அப்படின்ட்டு 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம குறுக்கவும் சிரிக்க இந்த சைட் பாத்தீங்கன்னா ஆள் நேரா போயிட்டு சில்வர் கிட்ட நீ அதிர்ச்சியில இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனா மறுபடியும் நம்ம டிஃபென்ஸ்க்கு திரும்பணும்ல அதுதானே சரியான விஷயம் அப்படின்ட்டு சொல்ல என்ன பாலை என்கிட்ட கொடு அவங்க எல்லாத்தையும் நான் கிராஸ் பண்றேன் அப்படின்ட்டு அவனும் சொல்ல அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா பாலை சில்வருக்கு அனுப்புறாங்க. சில்வரை டிஃபெண்ட் பண்றதுக்காக நம்ம ஆர்டிசி அதுக்கப்புறம் காகமியும் முட்டி மோதிட்டு இருக்காங்க. அப்ப ஆர்டிசி இருந்துட்டு எனக்கு சத்தியமா இவன் கூட சேர்ந்து இந்த கோஆபரேஷன் பண்றதுல எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏதோ ஜெயிக்கணுங்கிற காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா அப்படின்ட்டு காகமிட்ட சொல்ல அது காகமியும் வாயை மூடிட்டு ஒழுங்கா கோஆபரேட் பண்றா அப்படின்ட்டு சொல்றான். இந்த சைடு ஆளனும் சில்வர் பாலை எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்ல அதுக்கு சில்வரும் ஓ இவங்க 2 பேரும் என்னை தடுத்து நிப்பாட்டிடலாம்னு நினைக்கிறாங்களா, ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாலை எடுத்துட்டு வரான். பட் ஆனா அந்த இடத்துக்கு நம்ம ஆமின என்ட்ரி கொடுத்து அசால்ட்டாவே அவர்கிட்ட இருந்து பால் எடுத்துட்டு போக இதை பார்த்துட்டு குரங்கு பையன் என்கிட்ட இருந்து பால் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ட்டு சில்வரும் சொல்றான். பாத்தீங்கன்னா ஆமினேவை டிஃபெண்ட் பண்ண ஆலன் அதுக்கப்புறம் நிக்க வந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம குறுக்கோ ஆமினே அப்படின்னு சொல்ல ஆமினேவும் பாலை நேரா குறுக்கோக்கு அனுப்ப குறுக்கோ அகைன் பாத்தீங்கன்னா அந்த பாலை கீசேக்கு அனுப்ப கீசே அந்த பால் எடுத்து கொண்டு போய் கோல் போட்டுறான். இப்ப ஸ்கோர் எவ்வளவுன்னு பார்த்தா நம்ம 36 அவங்க 40 ஜஸ்ட் 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான். இந்த சைட் பாத்தீங்கன்னா காகமே ஆர்டிசி ஆமினே அதுக்கப்புறம் குறுக்கோ ஒன்னா ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ளே மாறி மாறி நல்ல பாஸ்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்க நம்ம கீசே மட்டும் ஏன்டா கோல்லாம் நான் போட்டேன் என்ன எவனுமே சொல்ல அப்படின்ட்டு அவங்கத்த அப்படி பாத்தீங்கன்னா டைம் அவுட்டும் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் முடியுதுல அதுக்கான டைம் அவுட் ஜபர் ஒர்க் பெஞ்சில் தான் காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா சில்வர் அந்த பெஞ்சை இட்டு உதச்சிட்டு செகண்ட் ஹாஃபுக்கு இதுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பண்டா அப்படின்ட்டு சொல்ல அப்பதான் அவனோட கேப்டனும் வாய மூடு இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஒயிட்டரா விளையாடுவோம், நம்ம அவங்களோட டிஃபென்ஸை தவிடுபடி ஆகணும், அதுக்கு தேவையான பாதையை நான் உனக்காக உருவாக்குறேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல அங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பெஞ்சில் தான் காட்டுறாங்க. நம்ம கேப்டனும்
அவங்கள பார்த்து என்னன்னு தெரியல இப்ப ரொம்ப அமைதியா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு வெள்ள மண்டையனும் என்னால இதை நம்பவே முடியல அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ஆமினேவும் எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்ட்டு சொல்ல நம்ம கோச்சோட அப்பாவும் லெசன் ஆஃப் காய்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாப்ல நல்லா ஒர்க் பண்ணீங்க, இப்போ அதையே செகண்ட் ஹாஃப்லயும் பண்ணுங்க, முக்கியமா உங்களோட டிஃபென்ஸை அதை குறைச்சிடாதீங்க, ஃபுல் பொட்டன்ஷியலோட அவங்க செகண்ட் ஹாஃப் விளையாடுவாங்க, இனிமேதான் ரியல் வாரே ஸ்டார்ட் ஆக போகுது, உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னு கேட்க நம்ம பசங்களும் எஸ் சார் அப்படிங்கிறாங்க. அந்த நேஸ்கோல் ஜூனியர் ஒரே வார்த்தை தான் சொன்னா, அந்த சில்வர் பைத்தியக்காரனாட்டம் கத்திட்டு இருந்ததை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லான பிளேயர் அப்படின்ட்டு அவன் யோசிக்க பாத்தீங்கன்னா செகண்ட் குவார்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம பசங்களும் உள்ளார போறாங்க. பால் இப்ப ஜூனியர் அவங்கிட்ட இருக்கு, அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம கீசியும் இருக்கான். ஜூனியரை பார்த்த காகமியும் கிளியராகவே தெரியுது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அவன் ஆரோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ட்டு சொல்ல ஆமினேவும் அதை கீசியே ஃபீல் பண்ணிருப்பான் அப்படின்ட்டு சொல்ல ஜூனியர் அவனும் பாலை கீழே தட்டுற மாதிரி தான் இருக்கு. பால் சடார்னு பாத்தீங்கன்னா நேரம் ஆலன் கிட்ட போயிருது. இதை பார்த்த ஆடியன்ஸுக்கு ஒன்னும் புரியல, எப்படி அவ்வளவு சீக்கிரமா போச்சுன்ட்டு ஆலன் அந்த பாலை கோலும் போட்டுறான். நம்ம கீசியவும் இந்த பால் ரொம்ப வேகமா போச்சு அப்படின்னு சொல்றதை விட என்னால பார்க்கவே முடியலங்கிறதான் உண்மை அப்படின்ட்டு அவனு சொல்ல நம்ம கொஞ்சம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஒழுங்கா விளையாடுங்க அப்படின்ட்டு வெளியே இருந்து கத்திட்டு இருக்க. பால் பாத்தீங்கன்னா கீசிட்ட இருக்கு. கீசியவும் நேரா குறுக்கு அனுப்ப குறுக்கு அப்படியே பாலை ஒரு ஏத்துறான். அந்த பாலை காகமி எடுத்து கோல் போற நேரத்துல நிக் தட்டி விட்டு அந்த பாலை எடுத்துட்டு போறான். அவனும் அந்த பாலை நேரா அவனோட கேப்டன் அனுப்ப அவன் பாத்தீங்கன்னா அகைன் பாலை மின்னல் வேகத்துல சில்வருக்கு அனுப்ப சில்வர் அந்த பாலை கோல் போடுறான். ஆர்சிசியால அந்த பாலை தடுக்கவே முடியல, அவனும் பத்துன்னு கீழே விழுந்துறான். நம்மளுக்கும் அடிபட்டு இருக்க ரெஃப்ரி டைம் அவுட் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம காகமியும் இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல அப்படின்னு சொல்ல ஆப்பனன்ட் கேப்டன் நேஸ்கோல் ஜூனியர் அவன் இருந்துட்டு நம்ம பசங்களெல்லாம் பார்த்து இப்போது உங்களுக்கு புரியுதா இல்லையா மங்கேஸ், பால் ஒன்ஸ் என் கையை விட்டு போச்சுன்னா அவ்வளவுதான், அது முடிஞ்சுன்னு அர்த்தம். நீங்க சில்வரை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மத்தவங்களை உங்களால ஸ்டாப் பண்ண முடியாது, நீங்க மத்தவங்களை தடுத்துன்னு பண்ணணும்னு நினைச்சா சில்வரை தடுத்துன்னு பண்ண முடியாது. சிம்பிளி நாங்க உங்களை விட டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கோம், அவ்வளவுதான். இனிமேலும் நீங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் பிரத்தில பல்ல கடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா சிறீன ஜவர்வாக் அட்டி தவன்னு துவைக்கிறாங்க. கோர்கா பாத்தீங்கன்னா திடீர்னு ரைஸ் ஆயிருச்சு. நம்ம 36 அவங்க 48. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போன வாயனும் ஈவன் ஜெனரேஷன் மிராக்களால கூட இவங்களை தடுத்து நிப்பாட்ட முடியலையா அப்படின்ட்டு அவன் சொல்ல மஸ்ரூம் பண்ணேன் ப்ளீஸ் யாராவது இவங்களை தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு இருக்கான். நம்ம பசங்களாலும் ஒண்ணுமே முடியல. ஸ்கோர் எவ்வளவுன்னு பார்த்தா அகைன் நம்ம 42 அவங்க 61. அதே நேரத்துல பிளேயரும் சேஞ்ச் பண்ணாங்க. நம்ம குறுக்கோக்கு பதிலா அக்காசி உள்ளார போறான். வெள்ள மண்டையனும் நம்ம கோச்சோட அப்பா கிட்ட இது முன்னாடியே பண்ணிருக்கலாமே, இவ்வளவு நேரம் எடுத்துக்க தேவையே இல்ல அப்படின்ட்டு அவன் சொல்ல இசிக்கியும் ஏற்கனவே நடந்த மேட்ச்ல அக்காசி அவனோட பவர் மூலியமா எல்லாருமே ஜோனுக்குள்ள போனாங்க, அதே மாதிரி இதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு கோச்சோட அப்பாவும் அதுக்கான அவசியமும் இல்ல. பாத்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. சில்வர்ல டபுள் டீம் பண்றதுக்காக நம்ம ஆமினே அதுக்கப்புறம் கீசே இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஜோனுக்குள்ள போறாங்க. பாத்தீங்கன்னா ஆமினே ஜோன் ஆனதுக்கு அப்புறம் பர்ஃபெக்ட் காப்பி அவனும் ஜோன்ல இருக்கான். சோ 2 பேருமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சில்வரை டிஃபென்ஸ் பண்றாங்க. அவனும் எதோ பண்ணி பாக்குறான், பட் ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கீசே ஆமினேயோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அந்த பாலை தட்டி விட்டுறான். இது பார்த்த நம்ம காகமியும் 2 பேரும் பர்ஃபெக்ட் சிங்க்ல விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவன் பார்க்க பால் பாத்தீங்கன்னா இப்ப அக்காசிட்ட இருக்கு. அக்காசி அந்த பாலை ஆர்சிசிக்கு அனுப்பலாம் ட்ரை பண்றான், பட் ஆனா அதை தடுக்கிற விதமா நாஸ்கோல் ஜூனியர் அவன் வந்துடுறான். சோ அந்த பாலை கீசேவுக்கு அனுப்ப கீசே பாத்தீங்கன்னா நிக்கு வந்துடுறான். சோ நம்ம கீசேவும் எம்பரரை யூஸ் பண்ணனால அவன் கணுக்கால் முறிவு ஏற்பட்டு கீழே உழுக அந்த பாலை நம்ம கீசேவும் முன்னாடி எடுத்துட்டு போறான். அகைன் அவனை தடுக்க ஜாக் வர பாலை நேரா அவனுக்கு அனுப்ப ஆமினேவும் அந்த பாலை எடுத்துட்டு முன்னாடி போறான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக சில்வர் ஜம்ப் பண்ணிடும். அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம பால் ரைட் சைடு ஒரு மூமெண்ட்டை போட்டு அந்த பாலை கோல் போட்டுறான். அப்படியே ஆமினேவும் கீசேவும் அவங்க 2 பேரும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. இதை பார்த்த மோமோய்க்கு மிடில் ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. 1 செகண்ட் அப்படியே அழுகுறா. இதை பார்த்துட்டு நம்ம குறுக்கோவும் உங்களால முடியும் ஆமினே கீசே அப்படின்ட்டு இங்க இருந்து கத்துறான். மேட்ச்ல பார்த்தா பால் நாஸ்கோல் ஜூனியர்ட்ட இருக்கு. அவனும் பாத்தீங்கன்னா அசால்ட்டாவே அந்த பாலை ஜாக் அனுப்ப ஜாக் அந்த பாலை கோல் போட்டுறான். இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அடுத்த கோலும் போடுறாங்க. இதை பார்த்த கீசேவும் சில்வரை பார்த்து இவனுக்கெல்லாம் டபுள் டீம் கொஞ்சம் அதிகம் தான் இல்லையா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு நம்மளும் என்ன அப்படின்ட்டு அவன் கேட்க அதுக்கு கீசேவும் ஏன் நீயே இவனை பாத்துக்க கூடாது அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு ஆமினேவும் ஏன் நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்ட்டு சொல்ல கீசேவும் ஒத்துக்கிறான். சோ நேரா பாத்தீங்கன்னா நம்ம ஆமினேவும் நிக்க டிஃபென்ஸ் பண்ண போயிடுறான். இதை பார்த்த சில்வரும் என்னடா உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்க அதுக்கு கீசேவும் உனக்கு நான் ஒருத்தனே போதுமானது அப்படின்ட்டு சொல்ல இன்னும் டென்ஷன் ஆயிடுறான் சில்வர். இதை பார்த்த கோச்சும் மோமோயும் என்ன இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு கோச்சோட அப்பாவும் அவங்க கிட்ட ஸ்டாமினா இல்ல, இது பாக்குறதுக்கு முட்டாள்தன மாதிரி தான் இருக்கும், அதை ஆப்பனன்ட்ஸும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, தேவையே இல்லாம நம்ம ஒருத்தனையே போக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம், பட் ஆனா ஆர்சிசி டிஃபென்ஸ் பண்ற அந்த 2 பேர் தான் கோல் போட்டுட்டு இருக்காங்க. சோ அதை கீசே புரிஞ்சனாலதான் ஆமினேவை அங்க போக சொல்லியிருக்கான் அவங்களோட ஸ்டாமினா அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி. அதை விட முக்கியமான விஷயம் கீசே முடிவு எடுத்துட்டான் ஆமினேவோட ஸ்டாமினாவை பாதுகாக்கிறதுக்காக. சோ இவன் மட்டும் அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் யூஸ் பண்ணி நிறுத்த போறான் அப்படின்ட்டு சொல்ல பாத்தீங்கன்னா பாலும் சில்வர்ட்ட வருது. அசால்ட்டாவே பாத்தீங்கன்னா அந்த பாலை கீசே சைடு போட்டு எடுத்துட்டு போயிடுறான். நம்ம கீசேவும் ஃபர்ஸ்ட் ஆமினோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்சிசியோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த பாலை தட்டி விட பாலை பாத்தீங்கன்னா நம்ம அக்காசி எடுத்துட்டு முன்னாடி போற அவனை டிஃபெண்ட் பண்ண நம்ம நாஸ்கல்ட் வந்துடுறான். சோ பாலை பாத்தீங்கன்னா கீசேக்கு அனுப்ப கீசேவும் அந்த பாலை எடுத்து கொண்டு போய் கோல் போறது ஜம்ப் பண்றான். இந்த சைட் பாத்தீங்கன்னா சில்வரும் ஜம்ப் பண்ண அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. நம்ம கீசேட்ட அவனோட கேப்டனும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா
ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பார்த்து விளையாடுங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ நம்ம ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, அவங்களுக்கு நம்ம ஒர்த்தின்னு ப்ரூவ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப பிரசன்ட்ல சில்வர் அந்த பாலை தடுக்கலாம்னு பாக்குறோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம பாலோட பொட்டன்சியல் மூலியமா அந்த பாலையும் கோல் போடுறான். இதை பார்த்துட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம கீசி ஜோனுக்குள்ள என்ட்ரா வரோம். இதை பார்த்த ஈஸிக்கும் அப்போ இதுக்கான அர்த்தம் பர்ஃபெக்ட் காபி பிளஸா அப்படின்ட்டு கேட்க, ஆனா இது வெறும் லாஸ்ட் 5 நிமிஷம் மட்டும்தான். இந்த ஒட்டுமொத்த கோர்ட்ல இப்போதைக்கு இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அப்படின்ட்டு சொல்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கீசி விளையாடுறான். எவனாலுமே நம்ம கீசியை தடுத்து நிப்பாட்டவே முடியல. கோல் லிட்டரலி ஒரு ஆளே அடிச்சு நவுத்துறான். இதெல்லாம் பார்த்தேன் அகாசி அவனும் எங்களோட டீம் ஜெயிக்கிறதுக்கு உன்னோட எம்பரர் ஐ தேவை அப்படின்ட்டு அவனுக்குள்ள இருக்க இன்னொரு கேரக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த சைட் பாத்தீங்கன்னா கீசியும் அந்த பாலை த்ரோ பண்ணலாம் ட்ரை பண்றான். பட் ஆனா பால் முன்னாடி விழுந்தது. பிகாஸ் அவன் டைம் முடிஞ்சு போச்சு. அதனால அவனை சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. நம்ம கீசியும் இந்த ஒரு கோலோட நான் முடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால இப்ப 1 மில்லிமீட்டர் கூட நகர முடியல, நான் இப்போ நொண்டி ஆயிட்டேன் அப்படி அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப அக்காசி தான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ உன்னால முடிஞ்சதை பண்ண, இப்போ மீதியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களா கூட்டிட்டு போறான். இதை கேட்டவனே கீசியவும் ஆச்சரியமா அக்காசியை பாக்குறான். அதே நேரத்துல நம்ம மிடோரியும் உள்ளார இறங்குறான். இந்த சைட் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து நம்ம பசங்களை கலாய்க்கிறாங்க. அவ்வளவுதான் சக்தி எல்லாம் போயிருச்சா அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்ல இன்னொருத்தன் இருந்துட்டு அவனால இனிமே நகர கூட வாய்ப்பே இல்ல. கூடவே நாஸ்கோல்ட் ஜூனியர் அவன் இருந்துட்டு இப்போ நாங்க எப்பயும் போல எங்களோட பழைய டென்த்துக்கு திரும்பிட்டோம், ஆனா நீங்க இன்னும் பொறுப்பு இல்லாம தான் இருக்கீங்க. கூடவே கங்க்ராச்சுலேஷன் உங்களோட பாயிண்ட்லெஸ் எஃபர்ட்டுக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அக்காசியும் நாங்க இந்த இடத்த விட்டு பின்வாங்கினா அது அர்த்தமற்றது, எங்களுக்கு தேவையானதை விட ரியோட்டா அதிகமாவே பண்ணிருக்கான். சோ நீங்க எங்களை பத்தி யோசிக்கிறத விட உங்களை பத்தி யோசிச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல இதை கேட்டுனையும் நீ என்னடா சொன்ன அப்படின்ட்டு பாலையும் பாஸ் பண்ண ட்ரை பண்றான் நாஸ்கோல்ட். பட் ஆனா அக்காசி அவனோட எம்பரரை மூலியமா அந்த பாலை தட்டி விட்டுறான். கூடவே அப்சல்யூட் ஐயா முன்னாடி நீ தலை குனிடா அப்படின்ட்டு சொல்ல பால் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் பவுன்ஸ் போகுது. சோ பிளாக் தான் அந்த பாலை மறுபடியும் எடுப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்க டீம்ல இருக்கவங்களும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் நாஸ்கோல்ட் ஜூனியர் அவனோட பாலையை தடுத்துட்டானா அப்படின்ட்டு அவனுங்க யோசிச்சுட்டு இருக்க. வெள்ள மண்டையன் இதுதான் எம்பரர் ஐயா அப்படின்ட்டு அவன் கேட்கறான். இந்த சைடு அக்காசியும் ரொம்ப நாள் ஆச்சு நான் அவுட் ஆஃப் பவுன்ஸ் வாங்கி, இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த இதுல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனு சொல்றான். வெள்ள மண்டையனும் இதுதான் இன்னொரு அக்காசி, நான் இதை கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல நம்மளோட கேப்டன் அவனை பார்க்கும்போது அவனோட ப்ரெஷர் லிட்டரலி வேற லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு கீசேவும் கரெக்ட் தான், ஆனா இப்ப அவன் நம்ம சைடு இருக்கான், சோ அவன் மேல நம்பிக்கை மட்டும் தான் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்றான். மேட்ச்ல நாஸ்கோல்ட் ஜூனியர் அவனும் இருந்துட்டு எப்பரா இவன் என் பால தடுக்க முடிஞ்சுச்சு, நான் மூவ் பண்றதுக்கெல்லாம் இவனும் மூவ் பண்றான் அந்த கண்ணு அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்க. நம்ம அக்காசி அவன்கிட்ட இருந்து பால எடுத்துட்டு முன்னாடி போக அவனை தடுக்க நிக்கு வரான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அக்காசியோட எம்பரரை மூலியமா அவன் கணுக்கால் முறிவு ஏற்பட்டு கீழே விழுக அந்த பால நம்ம காகமிக்கு அனுப்புறான். காகமியும் அந்த பால எடுத்து கோல் போடலான்னு ஜம்ப் பண்றான். பட் இடையில சில்வர் வந்து அந்த பாலை தட்டி விட்டுறான். பாத்தீங்கன்னா அந்த பால் மறுபடியும் நம்ம அகாசி கிட்ட தான் வருது. அகாசி டிஃபெண்ட் பண்ண நாஸ்கோல்ட் ஜூனியர் அவன் வர இந்த சைட் பாத்தீங்கன்னா மிடோரிமாவை டபுள் டீம் போட்டு டிஃபென்ஸ் பண்றாங்க. பிகாஸ் நம்ம மிடோரிமாவுக்கு த்ரீஸ் போடுற எபிலிட்டி இருக்கு. அதனால இதை பார்த்த கோச்சும் பரவாயில்ல ஒவ்வொரு பிளேயரும் இண்டிவிஜுவலா நல்லா பிளே பண்றாங்களே அப்படின்ட்டு அவ பார்க்க நம்ம காகமி பாலை எனக்கு அனுப்புன்னு சொல்ல அகாசியும் அவனுக்கு அனுப்புறான். சோ அவனும் முன்னாடி எடுத்து போக சில்வர் வந்துடுறான். அகைன் மறுபடியும் பாலா அகாசி அனுப்ப அகாசி தடுக்கலாம் வரப்ப நம்ம அக்காசியும் பாலா ஆர்சிசிக்கு அனுப்ப ஆர்சிசி அந்த பாலை கோல் போட்டுறான். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டீம் டைம் அவுட் எடுக்கிறாங்க. நம்ம 62 அவங்க 72 அப்படியே நம்மளோட பெஞ்சில தான் காட்டுறாங்க. கோச்சோட அப்பாவும் அவங்க மிடோரிமாவை ஸ்ட்ராங்கா டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால நம்மளால வெளியே இருந்து த்ரீஸ் எடுக்க முடியாது. உள்ளாரையும் சில்வரோட த்ரெட் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இப்போ ஒரு நல்ல விஷயம் சொன்னா அகாசி நாஸ்கோல்ட் அவனோட பாஸ கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். இதனால அவங்க டீமோட சக்தி பாதியா குறைஞ்சிருக்கு. இன் அதர் வேர்ட் கம்பேர் பண்றப்ப இப்ப 2 டீமும் ஈக்குவல் பவர்ல இருக்கு. ஆனா இதை இப்படியே நம்ம கொண்டு போறதுக்கான எந்த விஷயமும் நம்ம கிட்ட இல்ல அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு அகாசியும் நாங்க அதை பண்றோம், எங்களோட லாங் ரேஞ்ச் டாக்டிக்ஸ் அதை யூஸ் பண்ணி த்ரீஸ் மூலியமா இந்த ஸ்கோர் டிஃபரன்ஸை நாங்க க்ளோஸ் பண்ணுவோம். இதை கேட்டுட்டு காகமியும் இது என்ன கேம்பிளிங்கா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு அகாசியும் உன்னால முடியும்ல மிடோரிமா அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு மிடோரிமாவும் ஐசி ஆனா இது சூதாட்டம் ஒண்ணும் இல்ல காகமி, மனுஷனால முடிஞ்ச அனைத்தையும் என்னால பண்ண முடியும், இன்னைக்கு மட்டும் என்ன அது விதிவிலக்கா, மை ஷாட்ஸ் நெவர் மிஸ் அப்படின்ட்டு சொல்ல மேட்சும் ஆரம்பிக்கிறாங்க. பெஞ்சில் நம்ம கேப்டனும் வெள்ள மண்டையனும் 2 பேரும் சேர்ந்து டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மிடோரிமாவை. இந்த சூழ்நிலையில அவனால எப்படி த்ரீஸ் போட முடியும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க அதுக்கு டீகாவும் எனக்கு தெரிஞ்சு அவன் அதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டான். பிகாஸ் அவன் ரொம்ப கான்பிடென்டா சொன்னான் அவங்க ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அப்போதான் நம்மளும் ஜெயிக்க முடியும், ஆனா உண்மையுமே அதை அவங்களால பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு அவன் சொல்ல இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம மிடோரிமா அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல அந்த கோல் போடுற பொசிஷனுக்கு வரான். வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இது ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணிருக்கேன், அப்போ அவன் மேல எனக்கு சந்தேகமே வந்ததில்ல, அதே மாதிரிதான் அக்காசி இந்த வாட்டி உன் மேலையும் அப்படின்னு சொல்ல அக்காசி பாத்தீங்கன்னா பால நேரம் நம்ம மிடோரிமாவுக்கு அனுப்ப மிடோரிமாவும் அந்த பால கோல் போட்டுறான். பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாம் எங்கேஜ் ஆக ஆரம்பிச்சாங்க. டிஃபென்ஸ் அப்படின்ட்டு கத்த மேட்ச்ல பார்த்தா பால் ஜாக்கிட்ட இருக்கு. ஜாக்கெட் டிஃபெண்ட் பண்ண நம்ம காகமியும் வரான். அவனும் பால் த்ரோ பண்ண இவனும் தடுக்கலாம் பாக்குறான். பட் ஆனா ஹூக்ல போட்டு வெளியே விழுவுன்னு பார்த்தா பால் கோல் விழுந்துருது. இதை பார்த்துட்டு நம்பாலும் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம காகமியும் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ மிடோரிமா தான் விடு இதெல்லாம் விட்டு தள்ளு, அடுத்த கோல் அவனை தடுக்க
தடுக்கலான்னு பாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போக இதை பார்த்துட்டு நம்ம காகமியும் இவெல்லாம் இப்படி சொல்லுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு பாக்குறான். அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம மிடோரிமா தொடர்ந்து 3 போட்டு இப்ப ஸ்கோர் எவ்வளவுன்னு பார்த்தா நம்ம 71, அவங்க 74, இன்னும் 3 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. பால் இப்போ நாஸ்கால் ஜூனியர் அவன்கிட்ட இருக்கு. அவனும் நம்ம பசங்களை பார்த்து சத்தியமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது மாதிரி ஐஸ் இருக்க யாரையும் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல, அதாவது என்னோட கண்ணு மாதிரியே இருக்க ஐஸ் அப்படின்ட்டு சொல்லு. இதை கேட்டுன்னு என்ன சொன்னா அவனோட ஐஸ் மாதிரியே இருக்கா, அப்போ அவனுக்கும் எம்பரர் ஐ இருக்கா அப்படின்ட்டு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்க, இருந்தாலும் நான் சொன்னதுல ஒரு திருத்தம் இருக்கு, ஒரே மாதிரியான ஐ தான், ஆனா உன்னோட எம்பரர் ஐயை விட என்னோட பெலியல் ஐ டிஃபரண்ட் லெவல். பாத்தீங்கன்னா அந்த ஐ மூலியமா அக்காசி கிட்ட நம்ம நாசா கோல்டு கேஷுவலாவே மூவ் பண்றான். இதுல முக்கியமான ஹைலைட் என்ன பாத்தீங்கன்னா நம்ம அக்காசியால ஒரே நேரத்துல ஒருத்தன் மட்டும் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் ஆனா நாசா கோல்டு அவன் சைமல்டேனியஸா கோர்ட்ல யாரா இருக்காங்களோ அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அகைன் அக்காசிட்ட தான் பால் இருக்கு, சோ அவனை டிஃபெண்ட் பண்ணவும் நாசா கோல்டு வரான். இந்த வாட்டி உன்னால என்ன தடுத்து நிப்பாட்ட முடியாதா அப்படின்ட்டு அக்காசின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல மூவ்மெண்ட் பண்றான். அவனும் அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பால ஆமினுக்கு அனுப்பான். ஆமினவும் அந்த பாலை எடுத்து கொண்டு போய் கோல் போறதுக்கு இது பண்றான். பட் ஆனா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நாசா கோல்டு வந்து தட்டி விட்டு அந்த பாலை எடுத்துட்டு அவன் முன்னாடி போறான். அவனை தடுக்க நம்ம அக்காசியும் போறான். ஒரு கட்டத்துல அவனை ஸ்டாப்பும் பண்ண, இருந்தாலும் பாத்தீங்கன்னா நான் உன்னோட டிஃபரெண்ட் லெவல்ரா, உனக்கு புரிஞ்சா அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா கணக்கால் முறிவு ஏற்பட்டு கீழே விழுவ. அடுத்தது பாத்தீங்கன்னா மிடோரிமா தடுக்க வரான். ஒன்னும் வேலைக்கு ஆகல. அவனும் ஜம்ப் எடுத்து கோல் போட போக நம்ம காகமி தான் தடுக்கலான்னு பாக்குறான். லைட்டா தெரியாம அவனை புஷ் பண்ண இப்ப போட்ட கோல் இல்லாம ஒரு ஃப்ரீ த்ரோவும் கொடுக்குறாங்க ஜபர்வாக்கு. நம்ம ஆட்சி தான் அக்காசி கிட்ட போயிட்டு இப்படியே உட்காந்துருந்தா நல்லா இருக்குமா, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு அப்படின்ட்டு சொல்ல. இது கேட்டுட்டு ஆமினேவும் அப்போ நீ நாசா கோல்டு அவனை பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்ல. நான் அப்படி சொல்ல, அக்காசி அந்த வேலையை கரெக்டா தான் பண்றான், அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட நீ தோக்க மாட்ட, ஆனா அத ஒரே ஆளா நீ ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இல்லையா, அதனால டிஃபென்ஸையும் அஃபென்ஸையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ஆமினேவோ அப்போ நீ சில்வர் கூட 1-on-1 பிளே பண்ண போறியா, அதுல உன்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, ஆனஸ்டா சொல்லணும்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் நம்ம ஏதாவது பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாத்தீங்கன்னா மோமோயும் அதுக்கப்புறம் கோச் கிட்ட போயிட்டு ஹேர் பண்ட் இருக்கான்னு கேக்குறான். அவளும் கொடுக்க நம்ம தலைவனும் ஜடைய போடுறான். சோ இனிமேல் ஆட்டம் சூட பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ த்ரோவையும் அவங்க போடுறாங்க. அந்த பாலை ஆட்சி எடுத்து நேரம் ஆமினியாவுக்கு அனுப்ப, ஆமினியா மிடோரிமாவுக்கு அனுப்புறான். மிடோரிமா அகைன் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சி அனுப்ப, ஆட்சியை டிஃபெண்ட் பண்ண சில்வர் இருக்கான். இதை பார்த்துட்டு நாஸ்கோல் ஜூனியர் அவன் இருந்துட்டு அவனை தாண்டி உன்னால கோல் போட முடியும்னு நினைக்கிறியா, இது ஹோப்லெஸ் ஆன விஷயம் அப்படின்னு சொல்ல. அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சியும் ஒரு மூவ்மெண்ட்டை போட்டு பாலை கோல் போடுறான்னு இது பண்றான். பட் ஆனா சில்வர் அந்த பாலை தட்டி விட்டுறான். அந்த பாலை நிக்க எடுக்கிறான். இந்த சைட் நம்ம ஆட்சியும் ஐ நீட் மூர் அப்படின்ட்டு வெறியாக அப்படியே அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பிளாஷ்பேக் போறாங்க. அங்க நமக்கு கெனிச்சி அதுக்கப்புறம் ஆட்சி தான் கட்டுறாங்க. கெனிச்சியும் ஆட்சி கிட்ட இப்படியே ஸ்டிஃபா நிக்காத, உன்னோட இடுப்பு இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு, அதுக்கப்புறம் உன்னோட செஸ்ட கொஞ்சம் மேல இருக்க மாதிரி வச்சிரு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு அவனும் டென்ஷன் ஆகி வாய மூடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு கெனிச்சியும் உன்னோட ஸ்ட்ரென்த் 100% யூட்டிலைஸ் பண்றதுக்கான ஒரே வழி இது மட்டும்தான், உண்மையிலே நீ திறமையே இல்லாதவன் அப்படின்ட்டு சொல்ல. இன்னொருத்தன் எத்தனை காலத்துக்கு தான் உன்னோட உள்ளுணர்வைய நம்பி இருப்ப, காகமியை கம்பேர் பண்றப்ப நீ ஒன்னும் அந்த அளவுக்கு ஒன்னும் திறமையானவன்லாம் இல்ல அப்படின்ட்டு சொல்ல. ஆட்சி இன்னும் டென்ஷன் ஆயிடுறான். உன்னை விட ஸ்ட்ராங்கானவங்க கிட்ட ஃபைட் பண்றதுக்கு இனிமே உனக்கு வாய்ப்பும் கிடைக்காது அப்படின்னு சொல்ல. அதுக்கு அப்படி யாருமே இல்லைங்கிறான். கூடவே அதான் வின்டர் கப் முடிஞ்சு போச்சுல, எனக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுங்கடா அப்படின்னு சொல்ல. அந்த வெள்ள மண்டையனும் டென்ஷன் ஆயிட்டு நிஜமா உன்னை கொன்றுவேன் அப்படின்ட்டு அவனும் சொல்றான். கெனிச்சியும் நீ ஸ்ட்ராங்கான டீம் கூட விளையாடுனா கண்டிப்பா அவனை மீட் பண்ணுவ அப்படின்ட்டு சொல்ல. அப்படியே இப்ப பிரசன்ட்ல வராங்க. நம்ம ஆர்டிசி மூஞ்சிலையும் ஒரு பொலிவு தெரியுது. என்னை விட சக்தியான ஒருத்தன் அப்பியர் ஆவான் அப்படின்ட்டு நினைச்சு பார்க்க அவனும் கோல் போட ட்ரை பண்றான். பட் ஆனா அந்த பாலை சில்வரா தட்டி விட்டுறான். நம்ம குறுக்கவும் இதெல்லாம் நோட் பண்றான். இந்த சைட் மேட்ச்ல பார்த்தா ஆர்டிசியும் சில்வரா சும்மா நெருப்பு மாதிரி டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனும் அவனால அது முடியுமா, என்னையில தடுத்து நிப்பாட்ட முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஒரு மூவ்மெண்ட்டை போட்டு பாலை கோல் போடலான்னு இது பண்றான். பட் ஆனா அந்த பாலை நம்ம ஆர்டிசி தட்டை விட நேரம் ஆமினிட்டு போகுது. ஆமினியா காகமிக்கு அனுப்ப, காகமி மறுபடியும் நம்ம ஆர்டிசிக்கு அனுப்ப. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஆர்டிசியை தடுக்க சில்வர் வந்துடுறான். அவனும் என்னை குறைச்சி மதிப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கலாம் பாக்குறான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டிசி அந்த பாலை கோல் போட்டுறான். இப்ப ஸ்கோர் எவ்வளவுன்னு பார்த்தா நம்ம 77, அவங்க 87. இதை பார்த்த வெள்ள மண்டையனும் அவன் இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப திறமையானானா தெரிஞ்சாலும் அப்படின்ட்டு அவன் சொல்ல. கீசியவும் எனக்குன்னு ஒரு யோசனை தோணுது. ஏன்னா அவன் மத்த எல்லாத்த விட ரொம்ப பெரியவனாவும் அதுக்கப்புறம் வலிமையானவனும் இருக்கான். ஒருவேளை அவனை அறியாமலே அவன் பின்வாங்கி கொண்டு இருக்கலாம், யாரையும் காயப்படுத்தாமல இருக்க. பட் தன்னை விட மிகப்பெரிய சில்வர் போல ஒருத்தனை எதிரியா எதிர்க்கும் போது அவனுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம். அவன் இப்பதான் அவனோட ஃபுல் எனர்ஜியோட என்ஜாய்மெண்டா விளையாடுறான் அப்படின்ட்டு கீசியவும் பார்க்க. மேட்ச்ல பார்த்தா நம்ம ஆர்டிசி சில்வரோட அனதர் கோலையும் ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த பாலை மறுபடியும் நம்ம ஆர்டிசிக்கு அனுப்புறாங்க. ஆர்டிசி அந்த பாலை எடுத்து முன்னாடி கொண்டு போய் கோல் போறது ஜம்ப் பண்றான். சில்வரும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா நான் உன்னை தடுத்து நிப்பாட்டு வந்தான் அப்படின்ட்டு அவனும் ஜம்ப் பண்றான். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆலனும் ஜம்ப் பண்றான். இருந்தாலும் நம்ம ஆர்டிசி அந்த பாலை கோலும் போட்டுறான். அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். நம்ம பசங்க எல்லாம் எல்லாரும் வந்துறாங்க. கோச் முத கொண்டு கோச்சோட அப்பா தான் கண்டிப்பா அவனோட லெஃப்ட் ஆர்ம் அது புரோக்கனா இருக்கு அப்படின்ட்டு சொல்ல. அவனும் வழியில துடிக்கிறான். இதை பார்த்துட்டு காகமியும் வேணும்னே தாண்டா பண்ணீங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்ல அதுக்கு சில்வரும் இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் அன்லக்கியா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நக்கலா சொல்ல நம்ம பசங்கள டென்ஷன் ஆறாங்க. அப்ப மிடோரிமா தான் அமைதியா இருங்க அப்படின்ட்டு சொல்றான். இந்த சைடு ஆட்சியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு விளையாட போக அப்போ குறுக்கோ தான் இனிமே என்கிட்ட விட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இதுக்கான பதில அவங்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்டேன்னு அவங்க சிரிக்கிறாங்க. ஏய் சில்வர் கேட்டியா இந்த குட்டக்கத்திரிக்கா உன்னை பழி வாங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சிரிக்க நம்ம ஆட்சியும் சரி ஓகே நான் இங்க இருந்து போறேன் ஒன்னும் மறந்துடாத குறுக்கும் நீ எனக்கு சத்தியம் பண்ணியிருக்க அவனுங்களை பழி வாங்குவேன்னு அப்படின்ட்டு அவனும் சொல்ல நம்ம குறுக்கவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் உள்ளார களத்துல இறங்குறான். பால் நேசா கோல்டு அவன்ட்டு இருக்கான். அவனை டிஃபெண்ட் பண்ண நம்ம அக்காசியும் இருக்கான். அவனும் இன்னையா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இது பாயிண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மூமெண்ட் போடுறான். நம்ம அக்காசியால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பால் நிக்க போயிருச்சு. பாத்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி நம்ம குறுக்கும் இருக்கான். எப்படி போச்சுன்னே தெரியல. நிக்க தடுக்கிறதுக்கு நம்ம குறுக்கவும் ஓட அவனும் உன்னால என்ன தடுக்க முடியுமாடா அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்க. சடார்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆமினே அவனை தடுக்க வரான். அதுவும் ஜோன் மூலியமா அவனு நேரா பால சில்வருக்கு அனுப்புறான். சில்வரும் அந்த பால கோல் போடலான்னு இது பண்றப்ப அப்போ அந்த இடத்துக்கு நம்ம காகமி வரான். பாத்தீங்கன்னா அவனு ஜோன்ல இருக்கான். அந்த பாலை தட்டி விட்டுறான். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி நம்ம ஆமினேவும் காகமியும் ஒரே ஃப்ரேம்ல ஜோன்ல இருக்காங்க. லிட்டரலி வேற லெவல்ல இருக்கு. பாலும் பாத்தீங்கன்னா அக்காசிட்ட இருக்கு. அவனும் குறுக்கோ உன்னோட வேலை ஆமினே அதுக்கப்புறம் காகமிய அப்பன்சில பாத்துக்கிறதா. ஆனா எப்பாவது ஓப்பனிங் இருந்தா நாங்க வெளியே செல்லுவோம். மிடோரிமா நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல அதுக்கு மிடோரிமாவும் ஆஃப்கோர்ஸ் நான் எப்பவும் ரெடியா தான் இருக்கேன். அவ்வளவுதான் இதோட ஜப்பார்கோட கதையை முடிப்போம் பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம பசங்க அஃபென்ஸுக்கு போக இதை பார்த்துட்டு அவங்க முக்கியமா சில்வர் அவன் இருந்துட்டு வாய மூடுங்கடா மங்கீஸ் அப்படின்னு சொல்றான். பால் அக்காசிட்ட இருக்கு. அக்காசி டிஃபெண்ட் பண்ண நாஸ்கோல்டு அவனும் வரான். இதை பார்த்துட்டு நிக்க அவன் இருந்துட்டு நாஸ்கோல்ட தாண்டி பாஸ் பண்றது வாய்ப்பே இல்லாத விஷயம் அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு அக்காசியும் அவனை தாண்டி பாஸ் பண்றதுக்கு எங்களுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து லெஃப்ட் சைட் பால் அனுப்புறான். அங்க யாருமே இல்லடா அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டு இருக்க எங்க கிட்ட ஃபேண்டம் 6 மெம்பர் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம குறுக்கவும் அப்படியே பால ஒரு ஏத்துறான் மேல நேரா அது ஆமினே கிட்ட போகுது. ஆமினேவும் கரெக்டா கோல் போடுற பொசிஷனுக்கு வர அப்படியே அந்த பால கோல் போடலான்னு இது பண்றான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சில்வர் குயிக்கா ரியாக்ட் பண்ணி அந்த பாலை தடுக்கலாம் வர நம்மால் ஃபார்ம்லெஸ் ஷாட் மூலியமா பாஸ்கெட்டுக்கு வெளியே இருந்து இந்த சைடு கோல் போடுறான். எல்லாரும் வாய பழந்து பாக்குறாங்க. முக்கியமா அவன் சில்வர் தான் எப்பறாங்கிற மாதிரி தான். பாத்தீங்கன்னா அடுத்தது ஜாக் பால ஆலனுக்கு அனுப்பலாம் ட்ரை பண்றான். இடையில நம்ம குறுக்கோப்பு வந்து அந்த பால ஃபேண்டம் ஷாட் மூலியமா கோல் போட்டுறான். இதெல்லாம் பார்த்துட்டு நாஸ்கோல்ட் அவனும் இடியட்ஸ் இவனுங்க ஃபைனல் போடுறப்ப இவ்வளவு மிஸ்டேக் பண்றாங்க. ஆனா நான் டோட்டலி டிஃபரெண்ட். இங்க இருக்க எவனாலையும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பால வேற லெவல்ல எடுத்துட்டு போறான். அக்காசி தடுக்க வரான் முடியல. மிடோரிமா தடுக்க வரான் முடியல. ஏன் கோல் போடுறப்ப நம்ம காகமே கூட தடுக்கலாம் ட்ரை பண்றான். ஒன்னத்துக்கும் வேலையாகல. அந்த பால கோலும் போட்டுறான். எல்லாருமே வாயை பிளந்துட்டு பாக்குறாங்க. முக்கியமா காகமி ஜோன்ல இருந்துட்டு கூட அதை தடுக்க முடியலையா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க இந்த சைட் நாஸ்கோல்ட் அவனும் விட்டு கொடுத்துருங்க மங்கீஸ் இல்லனா உங்களை முடிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்ட்டு அவன் சொல்ல இதெல்லாம் கேட்ட மிடோரிமாவும் அவனோட மூவ்மெண்ட் கிளியராவே டிஃபரெண்டா தெரியுது. இப்போ அவன் ஸ்ட்ரீட் பாஸ்கெட் பால் மூவ்மெண்ட்டை ஸ்விட்ச் பண்ணிட்டான். அதனாலதான் அவனோட திறமை எஃபெக்டிவாகவும் அதுக்கப்புறம் ஆர்த்தடாக்ஸ் மூவ்மெண்ட்டாவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நாஸ்கோல் ஜூனியர் அவனோட ஃபுல் பவரா இருக்கும் அப்படின்ட்டு அவன் சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஆமினேவும் இப்ப நம்ம பயப்படுறதுக்கான நேரமும் இல்ல. அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை பத்தி நமக்கு கவலையும் இல்ல. நம்ம அவங்க கிட்ட தோத்து போறதுக்கு இது ஒன்னும் குப்பை காரணம் இல்ல அப்படின்ட்டு சொல்ல இப்ப ஸ்கோர் எவ்வளவுன்னு பார்த்தா நம்ம 83 அவங்க 89. இன்னும் 1 நிமிடம் 14 வினாடிகள் இருக்கு. நம்ம டீம் கோல் போடுறாங்க அவங்க போறாங்க மாறி மாறி போடுறாங்க. ஆனா அந்த 4 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்லயே ஜபர்வாக் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. இப்ப ஸ்கோர் எவ்வளவுன்னு பார்த்தா நம்ம 87 அவங்க 91. டைமும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஜஸ்ட் ஆஃப் வினாடிகள் தான் இருக்கு. எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்க நேரத்துல நம்ம அக்காசி அவனோட இன்னொரு பர்சன் கூட போராடிட்டு இருக்கான். அந்த இன்னொரு பர்சனும் நான் விடைபெறுகிறேன் அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்டோம்னையும் என்ன அப்படின்ட்டு இவன் கேட்க உனக்கு தெரியுமா நான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். அட் திஸ் ரேட்ல நம்ம இப்படியே போட்டிருந்தா கண்டிப்பா தோத்துருவோம். ஆனா அவனோட பெலியலை அதை பார்த்தப்ப நான் சாக்கானேன். அப்ப நான் உன்னை ரியலைஸ் பண்ணேன். எம்பரர் ஐ ஒன்னும் வீக்கா இல்ல. அது முழுமை அடையல. அதுக்கு சிம்பிளான காரணம் நம்ம 2 பேரும் ஸ்பிளிட் ஆகி இருக்கதான். சோ நான் டிஸப்பேர் ஆனா நீ ஸ்ட்ராங் ஆயிருவ. அதை நான் உறுதியா நம்புறேன். நம்ம 2 பேரோட விசனம் கோட்ல இணைக்கிறப்ப அல்டிமேட் த்ரோ அண்ட் எம்பரர் ஐ நமக்கு ஃபியூச்சரை பாக்குற எபிலிட்டி கிடைக்கும். நிச்சயமா நீ நாஸ் கோல்ட் அவனை விட டாங்கானவா இருப்ப. அதுக்கு இதுதான் ஒரே வழி. கவலைப்படாத. நான் முதல்ல பறந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பர்சன் அவனை விட்டு போக நாஸ் உன்னால உன்னோட டீம்மேட் அதுக்கப்புறம் எதிரியோட எதிர்காலத்தை ஒரே மாதிரியா தான் உன்னால பார்க்க முடியும். ஆனா நான் என்னோட எம்பரர் ஐ மூலியமா இன்னும் அதிகமாவே பார்க்க முடியும். என்னோட எதிரியோட ஃபியூச்சரை என்னால பார்க்க முடிஞ்சுன்னா அதுக்கு பின்னாடி என்னால அதை வச்சு ஆல் மூமெண்டோட டெட்டர்மினேஷனை என்னால ஃபைண்ட் பண்ண முடியும். ஈவன் என்னால இன்னும் தொலைதூரத்துல கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்கோட் அவனும் பின்னாடி இருந்து பாஸ் பண்ணலாம் ட்ரை பண்றான். அந்த பாலை நம்ம அக்காசியும் தட்டி விட்டுறான். அதை முன்னாடியும் எடுத்துட்டு போக அவனை தடுக்க ஜாக் வர நேரம் பாலை மிடோரிமாவுக்கு அனுப்ப மிடோரிமாவும் செக்மெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை த்ரோ பண்ணா அதுவும் பாத்தீங்கன்னா கோல் விழுது. இன்னும் 1 பாயிண்ட் பிகைண்ட்ல தான் நம்ம இருக்கோம். நம்ம குறுக்கவும் அக்காசியை பார்த்து உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்க உன்னால இதை பத்தி நம்ம அப்புறமே சொல்லுவோம் அப்படின்ட்டு நம்ம பசங்களும் டிஃபென்ஸுக்கு போறாங்க. பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஸ்டேடியமே
டி இஃபான்ஸ் அப்படின்ட்டு நான் பசங்களுக்கு பூஸ்டப் கொடுக்குறாங்க. ஆனா மேட்ச்ல பார்த்தா ஜவர்பாக் அவங்க அப்படியே ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டைமும் பாத்தீங்கன்னா 10, 9, 8 இப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம அக்காசிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் இருந்துட்டு அவ்வளவுதாண்டா மங்கீஸ் உங்களோட கதை முடிஞ்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இடையில நம்ம குறுக்க புந்து அந்த பாலை தட்டி விட்டு முன்னாடி எடுத்துட்டு போறான். இவனும் துரத்திட்டு வந்து நம்ம குறுக்கவை பார்த்து உன்னால தனியா எதுவுமே பண்ண முடியாதுரா அப்படின்ட்டு சொல்ல, யாரா சொன்னா நான் தனியாள்னு அப்படின்னு சொல்ல, பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஆமினேவும் அதுக்கப்புறம் காகமியும் வராங்க. நம்ம குறுக்கவும் பாலை மேல தூக்கி போட நாஸ்கோட் அவனும் தடுக்கலாம் பார்க்கணும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த பாலை கோல் போட இது பண்றப்ப அப்ப நம்ம பசங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவனை அடிச்சு கொள்ளுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் ஆனா அதுக்கான அர்த்தம் அது இல்ல. பாலையும் கோல் போட்டுறாங்க. சோ இந்த மேட்சோட வின்னர் நம்ம தான். அதை பாத்தீங்கன்னா நம்ம பசங்களும் செலிப்ரேட் பண்றாங்க. முக்கியமா கோச்சோட அப்பா மடா குடி குடிக்கிறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா அன்னைக்கோட நைட் அப்ப நம்ம காகமி எல்லாத்திட்டையும் ஒரு உண்மையா சொல்றான், நான் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறேன் அப்படிங்கிறது. இதை கேட்டுட்டு நம்ம பசங்களை ஏன் அப்படின்னு கேட்க, எனக்கு NBA ப்ளே பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, சோ அதனால நான் போறேன் அப்படின்ட்டு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம பசங்களும் குறுக்கும் நீ என்ன குறுக்கும் அமைதியா இருக்க, நீ எதுவும் இதை பத்தி கேட்கலையா, அவனை போக வேணான்னு சொல்லு அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு குறுக்கோங்க அது அவனோட விருப்பம், நான் அவனுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு அக்காசி மத்த எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு அக்காசி இருந்துட்டு நம்ம காகமி இங்க இருந்து போறான், சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணுவோமா அப்படின்ட்டு சொல்ல, எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரணம் சொல்லி ஜகா வாங்குறாங்க. கடைசியில எல்லாருமே ஒத்துக்குறாங்க. சோ அவங்களும் லைன் அப்ல நிக்க, முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிசி கையை உடஞ்ச நிலைமையில நிக்கிறான். அப்படியே பாலத்துக்கு போட அங்க கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் தான் கட்டுறாங்க. நம்ம காகமியும் நேரா ஏர்போர்ட்டுக்கு போறான். அவனும் போயிட்டு கியூல நிக்க, திடீர்னு அவனுக்கு குறுக்கும் ஐ அம் யுவர் ஷேடோ அப்படின்னு சொன்னது, அவன் கூட விளையாண்டது, நம்ம பசங்க கூட இருந்த அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் நம்ம குறுக்கோவை பார்க்க வரான். குறுக்கோ கிட்டையும் நான் போறதை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லையா, ஏன் நீ எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, குறுக்கவும் அழுதுகிட்டு அது உன்னோட விருப்பம், நான் என்னதான் சொல்ல, ஆனா ஐ அம் ஆல்வேஸ் யுவர் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறுக்கவும் கையை நீட்ட, நம்ம காகமியும் இந்த சிறந்து கையை நீட்டுறான். அப்படியே இந்த மூவி எங்க முடிக்கிறாங்க. கைஸ் மறக்காம லைக்கா போடுங்க.